ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம எல்லாருமே தான் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஒரு டிப்ஸு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பட்டு சேரீ ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்கும், ஒரு பக்கம் பார்டர் இருக்காது. அப்படி வர ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸில் நம்மளுக்கு சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நம்ம சைடில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த ட்ரிக்ஸை சொல்லித்தரேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ்க்கு அப்புறமே என்ன ஆகும்னா அந்த பட்டு சேரீயில் இருக்கிற அந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது லைட்டாக பிச்சுக்கிட்டே வரும். கூடவே லைனிங் அட்டாச் பண்ணது கூடவே சேர்ந்தும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இழை பிரிஞ்சிட்டு வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஸ்லீவ் ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனிங்கில் மெயின் பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறேன். இது திருப்பிட்டு நான் ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். திருப்பி தையல் போட விரும்பாதவங்க ஹெம்மிங் பண்ணுறதுக்கான ஒரு அளவுக்கு நம்ம ஒரு 1 இன்ச் விட்டுட்டு ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். பட் நான் திருப்பிட்டு இதில் நான் ஒரு கல் வச்ச லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இது திருப்பி தைச்சாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதனால் நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு உள்ளே விட்டுட்டு திருப்பி தைச்சிட்டு மேலே ஒரு தையலும் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை சுற்றளவு இருக்கு இல்லையா, கை பிடித்ததோட அளவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு மெயின் பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் அந்த கை ஜாயின் பண்ணுறல அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்றளவு போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அப்போ அவங்களுக்கு கை பிடித்தம் போக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஸோ அதுமாரி இருக்கிற மாதிரி அப்படி இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் எப்படி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது ஃபுல்லாகவே நான் முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொஞ்சமாக சைடில் இது உங்களுக்கு கிளாத் பத்தலை. இதை நான் ஏன் கொஞ்சோண்டு இருக்கே நீங்கள் அதை கட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா இழை பிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி விட்டு இருந்தது. அதனால் அதை நான் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் நான் கட் பண்ணிட்டேன். இப்படி தான் அந்த நம்மளுக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இழை விட்டு போகும். ஸோ அதனால் இப்போ சைடில் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதில் மெயின் பீஸ் வச்சுட்டு இது போல் மேலே வச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கும். இதேமாரி தான் நெக்ஸ்ட்டு எல்லா பீஸுமே வச்சு நீங்கள் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.